எவ்ரிபடி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நெறைய பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து உடனே சளி பிடிக்குது. கோல்டு, காஃபு, ஃபீவர் இந்த மாரி பல பிரச்சனை வருது. இந்த மாரி சளி பிடிக்காம கோல்ட் அண்ட் காஃப், ஃபீவர் வராம இருக்க பாதியா நம்ம ஸ்கூலுக்கும் அனுப்புறது கிடையாது. போனா சளி பிடிக்குது அப்டின்ட்டு. உங்களுக்கு இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். நெல்லிக்காய் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். நெல்லிக்காய்ல வந்து நெறைய விட்டமின் சி இருக்கு. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றதுக்கு அதுல நெறைய சத்துக்கள் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, மொத நாளே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டு ஒரு தண்ணீல போட்டு வச்சுருங்க. சரிங்களா? அந்த நெல்லிக்காவோட சாறு எல்லாமே அந்த தண்ணீல இறங்கிரும். நெக்ஸ்ட் டே அந்த தண்ணிய வாட்டர் பாட்டில்ல இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, நீங்க வாட்டர் பாட்டிலோட ஸ்கூலுக்கு குடுத்து விட்டுருங்க. பசங்க அந்த தண்ணிய குடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இம்யூனிட்டியும் கிடைச்சிரும், விட்டமின் சியும் கிடைச்சிரும். அப்படி இருக்க பட்சத்தில அவங்களுக்கு இந்த மாரி சளி பிடிக்கிறது, ஃபீவர் இது மாரிலாம் நோய்கள் அதிகமா வருதுன்னா, நம்மளால எவ்வளோ சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுமோ, கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சும்மாவே ஒரு நெல்லிக்காவ குடுத்தா யாரும் வந்து பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட்டா இருக்கும். என்னோட டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீட்ல எல்லாருமே வந்து நீங்க என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, வீட்ல எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு லைக் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச்.